இது பற்றி பேசுவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இதற்கு முன்னதாக பேசும்போது அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருந்தார், திமுக அணிக்கு மாற்றாக என்டிஏ கூட்டணி வலுவடைந்து விட்டது, சற்று தன்னுடைய ஆதிக்கத்தை நிரூபித்திருக்கிறது தமிழகத்தில், மதுராந்தகத்தில் அப்படின்னு பேசியிருந்தார். உண்மையிலேயே திமுக அணிக்கு மாற்றாக என்டிஏ கூட்டணி வலுவடைந்து விட்டதா உங்களிடம்? நிச்சயமாக இது திமுக ஒரு வலுவான கூட்டணி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நேற்று இல்ல, கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து அப்படியேதான் அந்த கூட்டணி தொடர்றாங்க. ஒரு மதசார்பற்ற அணி என்கிற அடிப்படையில் அந்த அணி ரொம்பவே வலுவா இருக்காங்க. தொடர்ந்து வெற்றியும் பதிவு பண்ணியிருக்காங்க. 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி. அந்த வெற்றி கழிப்போடு அடுத்ததா 26 தேர்தலையும் எதிர்கொள்ள இருக்காங்க. பட் இந்த சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதமே இந்த அதிமுக பாஜக இடையில கைகோர்த்திருந்தாலும் கூட வலுவான கூட்டணியாக அது அமையாக உருப்பெறாத சூழல் தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அதுல ஓரளவு முன்னேறி இருக்காங்க. அதுக்காக திமுகவை வீழ்த்தி விடுகிற அளவுக்கு இன்னைக்கே இந்த கூட்டணி ஸ்ட்ரென்தன் ஆயிருச்சு அப்படின்னு நான் பார்க்க விரும்பல. ஏன்னா நிச்சயமா இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் உள்ள வந்திருக்காரு. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் உரையில கூட அன்பு சகோதரர் அப்படின்னு குறிப்பிட்டார். பதிலுக்கு இவரும் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்கிற வார்த்தை சொல்லாளர்கள் எல்லாம் பார்த்தோம். பரஸ்பரம் இது ஒரு நல்ல புரிதல் தான். பட் கிரவுண்ட்ல அது எவ்வளவு ஜெல்லாகுதுன்னு நம்ம பார்க்கணும்ல. இன்றைக்கு காலையில மாணிக்கராஜா என்பவர் கிட்டத்தட்ட அந்த கோவில்பட்டி பகுதியை சேர்ந்தவர். கடந்த முறை டிடிவி தினகரன் அவர்கள் கோவில்பட்டியில தேர்தலை சந்திக்கிறதுக்கு காரணமே அவர் தான், மாணிக்கராஜா தான். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அவரும் 3 மாவட்ட செயலாளர்கள் வெளியேறாங்க. இருக்கு ஒன்றுபட்ட பாமக அந்த அணி ரொம்ப வலுவான ஒரு அணியாக இருந்திருக்கும். பட் இன்னைக்கு கூட என்னோட சின்னத்தை பயன்படுத்தி இருக்கீங்க, மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி இருக்கீங்க, இது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு ராமதாஸ் அவர்கள் ரியாக்ட் பண்றாரு. அப்ப அது கிரவுண்ட்ல எப்படி ரியாக்ட் ஆகுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அமமுக உள்ள போயிருச்சு, அது இயக்கம் வலுப்பெற்று விட்டதான்னா அமமுக கடந்த 8 ஆண்டுகளாகவே திமுக எதிர்ப்பு என்கிற அரசியலை விட அவங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு என்கிற அரசியலை ரொம்ப தீவிரமா பண்ணாங்க. 2 பேருக்குமே தோல்வி தானே அது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில் இயங்கினாலும் அவங்க டிடிவி தினகரனுக்கு பதில் சொல்லி கடந்த ஒரு 10 தேர்தல்களை இவர்கள் தோல்வினா டிடிவி தினகரனும் தோல்விதான், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தோல்விதான். இந்த 2 தொண்டர்களே எப்பயா சேர்ந்துட்டா போதும்பா, இது என்னப்பா தொடர் தோல்வியா இருக்குங்கிற நிலையில இந்த அணி ஒரு வலுப்பெற்று இருக்கிறது. அதே போன்று பாமக ஒரு நல்ல அலைன்ஸ் தான். நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல்ல சேலம் மாவட்டத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 9 தொகுதிகள்ல அங்க அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்க. தருமபுரியில 6க்கு 6 ஜெயிச்சிருந்தாங்க. வட மாவட்டங்கள் அந்த அளவு அந்த கூட்டணி ஜெல்லாகும். பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற பாமக என்பது ராமதாஸ் அவர்களும் உள்ள வந்தாதான் நம்ம எதிர்பார்ப்பது போன்று ஒரு வலிமையான ஒரு அணியை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். பட் இடைக்காலங்களாக இருந்த ஒரு பின்னடைவில் இருந்து இவர்கள் சில படிகள், 1 படி 2 படி இல்ல, சில படிகள் முன்னகர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஒரு வாதம்னா யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யாருக்காக பேசுறோம், எதுக்காக பேசுறோம், அதான் முக்கியம். தி கோர்ட் இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 9 மணிக்கு.